பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரை நம்புவதுடன் நமது வாழ்வின் மூலம் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துதல் ஆகும். 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை பவுலின் 3ஆம் அருட்பணி பயணத்தை நாம் வாசிக்க முடியும். அலெக்சாந்திரியா என்ற இடத்தில் அநேக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களில் அதிகமான பேர் வேத அறிஞர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள மேசியா வருவார் என்று நம்பிக்கொண்டு இருப்பவர்கள், வந்த மேசியாவை நம்பாதவர்கள் என்றும் நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 23 முதல் 28. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித்திருந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதிக்கு அப்பல்லோ கிறிஸ்துவை அறிதல் என்று நாம் பார்க்கலாம். அப்பல்லோ என்ற யூதனும் வேத அறிஞனுமான இவன் எபேசு பட்டணத்துக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டுள்ள வசனங்களை பிரசங்கித்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை பற்றி பிரசங்கித்து வந்தான். வசனம் 25 இவன் யோவான் ஸ்நானகனின் பிரசங்கமாகிய மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கையிடுதல் போன்றதை பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பல்லோ மேசியாவாக வந்த இயேசுவையும் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பரிசுத்த ஆவியின் வருகையையும் அறியாதவனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டை மற்றும் அவன் அறிந்தவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 26 இவனுடைய உபதேசத்தை கேட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் அவனுக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி திட்டமாக போதித்தனர். இயேசுவே கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இயேசுவே கிறிஸ்து என்று தைரியமாய் பிரசங்கித்து வந்தான் இந்த அப்பல்லோ என்பவன். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் சகோதரர்கள் அப்பல்லோவை ஏற்றுக்கொள்ள கடிதமும் எழுதி அப்பல்லோவை ஊக்கப்படுத்தினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இரட்சிப்பின் வழியை நாமும் பிறருக்கு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பிறரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கூடார தொழில் செய்தார்கள். ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். ஒன்றாக இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆகவே நாமும் குடும்பமாக வேலை செய்வதையும் குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவதிலும் கடவுளை ஆராதிப்பதிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலும் நாம் குடும்பமாக இணைந்து செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இரட்சிப்பின் வழியை பிறருக்கு காண்பிக்க உமது கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமீன்.